Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sun Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நான் எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாகவே அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ப்ளைனாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5-6 வீடியோஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸை கண்டினியூட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா எல்லா வீடியோவுமே வந்து கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, யூரோ யூஎஸ்டியில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்துட்டு செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு வருவான், வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு இப்போது வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இன்னும் சப்ளை மிட்டிகேட் பண்ணல. இந்த இடத்துல ஒரு செல் வந்து கொடுத்துட்ருக்கான். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகி கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செல் ஆகி கீழே வராது. ஓகேங்களா? நமக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் மார்க்கெட் போகும். சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் மேலேருந்து சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். ஓகேங்களா? ஸோ சப்ளைலேருந்து நமக்கு செல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன் நம்ம டிஸ்கார்டில். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது அப்படின்னு நான் மார்க்கெட் வந்து இங்கே சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லே வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். ப்ரீ மார்க்கெட்டாகவே மார்க்கெட் பை கொடுக்கும்போது இங்கே சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிமாண்ட்லேயும் பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போயிட்டான். இப்போ மார்க்கெட் கீழே வந்து இங்கே இருக்க டிமாண்டுக்கு வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 5 மினிட் டிமாண்டுக்கு வரலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும். இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் வர்றதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல நான் பை பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நான் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறேன். ஓகேங்களா? 4 ஹவர் போனீங்கன்னா இந்த இடத்துலேருந்து 1 மினிட்ல பை எடுத்து மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு வந்து பண்ண போகிறேன். மார்க்கெட் பை வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போது மார்க்கெட் இவ்வளோ மேலே போயிருக்கான். மறுபடியும் கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஏஷியன் இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ணுவேன், இல்லைனா பை வந்து பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மூமெண்ட். யூஎஸ்டி ஜேபியூவில் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எகைன் மேலே போகும். மேலே போயிட்டு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. மேலே வந்து கீழே ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏயுடி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ஒரு என்ட்ரி வந்து நம்ம போயிருந்தோம். இந்த ஏயுடி யூஎஸ்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவோட எண்டு கார்டில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். நம்ம எங்கே என்ட்ரி போகணும் அப்படின்றத கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த சப்ளையில் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ 5 மினிட்ல நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்து இந்த லோ வந்து எடுத்திருந்தான். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய லோ எடுத்திருந்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைலையும் செல் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வந்ததுக்கு இந்த சப்ளைலையும் செல் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம செல் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இருக்கக்கூடிய
லோக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரேக் ஈவன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய லோக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு லாஸும் இல்லை. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா, மார்க்கெட் மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு, இந்த பர்பிள் கலரில் போட்டிருக்கிற இந்த சப்ளைலேருந்து ரியாக்ஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வர சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்த கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். இன்னும் வந்து நமக்கு கிளியராக தெரியல. ஓகேங்களா, ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்கிட்ட அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ வந்து வச்சுருக்கோம், சின்ன வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் டிபியை பாதியில் கட் பண்ணிடுவீங்க. ஆனால் எஸ்எல்ல ஃபுல்லாக ஹோல்டு பண்ணும்போது உங்களோட ஆக்சுவல் டிபி உங்களுக்கு கிடைக்காது. ஆக்சுவல் டிபி கிடைக்காததுக்கு ரீசன் என்னன்னா அது நீங்கள் தான். அப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிலீவ் பண்ணல அப்படின்றப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்காது. ஓகேங்களா, அதனால இந்த மைண்ட் செட்டெல்லாம் வந்து நம்ம அந்த 5 months ட்ரைனிங்கில் வந்து ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இது எவ்வளோ இருக்கு? பொதுவாக நீங்கள் ஒரு 10 ட்ரேடு சொன்னீங்கல்ல, இந்த 10 ட்ரேடுமே வந்து நீங்க கரெக்டா கரெக்ஷன் பண்ணி எடுத்து எஸ்எல் 8 வாங்கினாலும் அதே இடத்துல தான் பழையபடி ட்ரை பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது வேற என்ன இதுல மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அந்த மாதிரி? அது இப்போ நம்ம கரெக்டா ட்ரேடு எடுத்து அது ஃபெயில் ஆகுதுன்னா ஒன்று மார்க்கெட் பிரேக் ஈவன் கொடுத்துரும். ஓகேங்களா, ஒன்று மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்துரும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து கரெக்டா என்ட்ரி போயிருக்கேன். இப்போ ஓகேங்களா, இது ஃபெயில் ஆக போகுதுன்னு வைங்களேன், இந்த லெவலை எடுத்துட்டு தான் வந்து ஃபெயில் ஆகும். இந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ நம்ம கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள பார்க்கலாம். இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதை பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம், நமக்கு லாஸ் இருக்காது. இதில் பிரேக் ஈவன் இருக்கும். அப்புறமா எஸ்எலோட வால்யூம் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா கரெக்டான என்ட்ரி எடுப்போம். பெர் மந்த்துக்கு 4 என்ட்ரி தான் எடுப்போம். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டிபி வந்து ஹிட் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஓயில் எனக்கு ஒரு டிபி ஹிட் ஆச்சு. இதில் நான் யூஸ் பண்ண லாட் வந்து பார்த்தீங்கன்னா 6.70 $6,700 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். $6,700 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேடுக்கு. எனக்கு இதில் கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $12,380 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோட டபுள் மடங்கே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு லாஸ்ன்றது $100 தான் எனக்கு, என்னோட அக்கௌண்ட் சைஸுக்கு. இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பிசிக்கலா நீங்க இப்ப நீங்க ரெடியான மாதிரி தான் பிசிக்கலா நானும் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். அது எப்படியாவது ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, அந்த 5 month ட்ரைனிங்ல நான் சொல்றத மட்டும் தான் நீங்க பண்ணணும், ஸ்கிப் பண்ண கூடாது. அது பண்ணும்போது தெரிஞ்சிடும். நீங்க நடுவுல நீங்க எடுக்கிற ட்ரேட் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க எடுக்கிற ட்ரேடு ஆக்சுவலா என்ன நடக்குதுன்றத நீங்க தான் பார்க்கணும். நீங்க எடுக்கிற ட்ரேடு எஸ்எல் போகுதா, ஓகே எஸ்எல் போனா போயிட்டு போகுது, நான் டெமோ கொடுப்பேன், அதுல பண்ணுங்க, லைவ்ல பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ நீங்க எடுக்கிற ட்ரேடு வந்து எஸ்எல் போகுதா, சரி நம்ம ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணணும். இது யாருமே பண்றது கிடையாது. எஸ்எல் போயிட்டா உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்துக்கிறோம். பிகினிங்ல நானும் அப்படிதான் இருந்தேன். எஸ்எல் போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறோம். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு லைட்டா கும்பு முளைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கும். அப்போ மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்றது தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்எல்ஸ் அதிகமாக வாங்கணும். எதுக்கு எஸ்எல் வாங்குறோம் அப்படின்றத நம்ம டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஹாப்பி ஆகக்கூடாது. ஏன் ப்ராஃபிட் வந்துச்சு, நம்ம அவ்வளோ ஸ்கில் இல்லை ஆனால் ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கோம். அப்போது ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரையே நீங்கள் ரீட் பண்ணணும் ஃபுல்லாக. எதனால ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தெரியும். அப்போ தான் அடுத்த டைமு மார்க்கெட் வரும்போது இதனால ப்ராஃபிட் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். இதனால லாஸ் இருக்குது, இதனால ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றது தெரிய வரணும். அப்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஆகும். கண்டிப்பாக லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் கரெக்டான வழியில் போகிறீங்க. லாஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு அப்செட் ஆகிடாதீங்க. ஏன்னா பின்னாடி நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது. இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த என்ட்ரி தான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துக்கு வரும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்க. இங்கே வந்துருச்சு, என்ட்ரி கொடுத்துருச்சு, இப்போ ரன்னிங்கில் இருக்கு. நமக்கு டிபி முக்கியம் கிடையாது, நமக்கு டிபி முக்கியம் கிடையாது. இந்த லெவலுக்கு வரணும் ஃபர்ஸ்ட். இது வந்துருச்சுன்னா போதும், நம்ம ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல $85 சம்திங் நான் லாஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்படி லாஸ் ஆகிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிரும் ப்ரோ. என்ட்ரி கன்ஃபார்ம் அப்படி கிடையாது. இந்த லோ எடுத்துட்டா நம்ம இதை மூவ் பண்ணிடலாம். இப்படி ஓகே ஓகே, இதை மூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு நோ டென்ஷன். மார்க்கெட் மேலே போனாலும் நமக்கு 0 லாஸ் தான் ஆக போகுது. அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம
ஸோ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்து யூஎஸ்டிஹெஃப்ல நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஓகேங்களா. அடுத்து ஜிபிஹெச்எஃப்லேயும் எந்த ஒரு என்ட்ரியும் போகலை. ஸோ இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. யூஎஸ்டி கேடில் நமக்கு இப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டான். மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் பை வந்து சொல்லியிருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லை. ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துலையுமே ரீஃபைன்மெண்ட் வந்து இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். கன்ஃபர்மேஷன் இந்த ஹை கிடையாது, இது இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்திருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். இதான் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன். ஸோ 4 ஹவர் போயிடுவோம். 4 ஹவரில் நமக்கு ஃபெயிலியர் பண்ணியிருந்தால் நம்ம எடுக்க வேண்டாம். ஓகேங்களா. 4 ஹவரில் நமக்கு ஃபெயிலியர் வந்து பண்ணலை. ஓகே, 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பை வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. பட் இது ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி, இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம பை போயிருந்தாலும் இந்த இடத்துல போயிருக்க மாட்டோம். இதனால தான் இந்த டிமாண்டில் எந்த ஒரு அப்டேட்டும் நான் வந்து டிஸ்கார்டில் கொடுக்கல. சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டும் நம்ம பேசியிருந்தோம், ரைட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிமாண்டும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த டிமாண்டில் இருந்து நமக்கு பை இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ரீஃபண்ட்மெண்ட்டும் இல்லை. இதுலேயும் வந்து நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகே, இதில் 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குவோம். நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் இது ஒரு பெட்டர் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேங்களா. நமக்கு இப்போது இந்த ஹையும் எடுத்திருக்கு. இப்போ நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இந்த இடத்துல நமக்கு இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா. மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் வந்து பர்ஃபெக்டான டிமாண்ட். இந்த டிமாண்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இதோட டிபி வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. பட் இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. இன்கேஸ் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் ஈவன் மோஸ்ட்லி பிரேக் ஈவன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. மோஸ்ட்லி பிரேக் ஈவன் வந்து கொடுத்துரும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்செட்டி யூஎஸ்டியில் நம்ம ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கோம். ஓகே, இப்போது இதில் ஓல்டு வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் வருவான், வந்தானா செல் ஆவான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. என்றைக்காக இருந்தாலும் வருவான், பட் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டான். ஓகேங்களா. சரி, இப்போ இதை வந்து பார்த்துருவோம். சப்ளை 5 மினிட். ஓகேங்களா. அப்போ நம்ம 1 மினிட் வந்து போகணும். 1 மினிட் வந்து போயாச்சு. ஸோ இந்த இடத்துல மேலே ஹண்ட் பண்ணி மேலே இங்கே கட் பண்ணி கீழே சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இண்டிஸ் மட்டும் சூப்பராக கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், மிட்டிகேட் பண்ணுறான். இப்போ நமக்கு இந்த என்ட்ரி ஒரு பிரேக் ஈவன் என்ட்ரி. ஓகேங்களா. பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. சரி, இப்போது நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $310 வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலேயே போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, மார்க்கெட் வந்து மேலேயே போயிட்டாலும் நமக்கு லாஸஸ் வந்து 0 லாஸ் தான். ஓகேங்களா. சரி, இது மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வந்து போயிட்டுருக்கான். நமக்கு கிட்டத்தட்ட 3 டைம் வந்து சப்ளைக்கு வந்துட்டான். ஓகேங்களா. இந்த சப்ளை இங்கே வந்தான், இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அங்கேயும் பிரேக் ஈவன் ஹிட் பண்ணியிருக்கான், இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அங்கேயும் பிரேக் ஈவன் ஹிட்டு, மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கான், அது இப்போ தான் வந்து மிட்டிகேட் ஆகுது, அதுவும் பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். மார்க்கெட் நமக்கு வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹோல்டு பண்ணுவோம். நமக்கு மேலே போச்சுன்னா நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. அதனால் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா. இந்த என்ட்ரி நம்ம டிஸ்கார்டில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ
NZD/USD நம்ம இந்த சப்ளையில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், 1 minute. ஸோ இந்த சப்ளையில் இங்கே வந்து கொடுத்துருந்தோமா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா. சரி பார்க்கலாம். என்னோட டிபி வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1:162 வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் போக சான்ஸ் இருக்கான்னா சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு போகலாம் மார்க்கெட், சான்சஸ் வந்து ஹை தான். ஓகேங்களா. அதனால் இங்கே டிபி வந்து கொடுத்துருக்கேன். பட் நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு நான் உடனே எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிபி எங்கே கொடுத்துருக்கோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த லோவில் வந்து நம்ம டிபி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா நம்ம உடனே வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா. சரி அடுத்தது. ஓகே, இது வந்து நம்ம ஓல்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதில் மார்க்கெட் இந்த டிமாண்டில் பை போக மாட்டான், கீழே வந்துடுவான் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். பார்க்க தான் இப்படி இருக்கும், பை போவான் பட் மார்க்கெட் கீழே வந்துடுவான் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், கீழே வந்துட்டான். ஓகேங்களா. இந்த சினாரியோவில் இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு வந்திருக்கு. ஆனால் மற்ற சினாரியோவில் மார்க்கெட் வந்து மேலே போகாமலும் கீழே வரலாம், இதுவும் இருக்குது. ஓகேங்களா. இந்த இடத்துல மேலே போயிருக்கான், ஆனால் சில நிறைய இடத்துல மேலே போகாமல் கீழேயும் வரலாம். அதனால் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அதனால தான் சொல்லியிருந்தேன் பை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. நமக்கு நெக்ஸ்ட்டு பை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தால் தான் ஒரு பர்ஃபெக்டான பையே வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்டை வர வரைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த பிஓஎஸ் சோச் அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் இந்த இடத்துல இந்த சப்ளையில் நமக்கு என்ட்ரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய டிபி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும், இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து எவ்வளோ ரன் ஆயிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1:27 வரைக்கும் ரன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இன்னும் கூட கீழே ரன் ஆயிருக்கான். 1:30 வரைக்கும் ரன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா. சரி, நோ ப்ராப்ளம். இப்போது மேலே வந்து நமக்கு ஏன் போயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். நமக்கு மேலேயும் சப்ளை இருக்குது. ஓகேங்களா. இந்த சோச்சுக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை தான் நமக்கு வந்து ஆக்சுவலான ஒரு சப்ளை. ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் இங்கேருந்தும் செல் ஆகலாம். ஸோ டெய்லி டிமாண்ட் 4 hour ரீஃபண்ட்மெண்ட் 15 minutes கன்ஃபர்மேஷன். ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணல. 4 hour போகிறேன் பாருங்கள், ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணல. 15 minutes போகிறேன். 15 minutesல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கே கீழே இருக்கக்கூடிய லோவை இங்கே கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. செஷன் ஆன் பண்ணிக்கங்க. ஏசியன் லண்டன் அது 2 லோவுமே இங்கே வந்து கட் பண்ணியிருக்கான். மேலே நியூயார்க் கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. வந்து மிட்டிகேட் பண்ணது நியூயார்க் கிரியேட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டான். சரி, இப்போது இதில் நமக்கு இது ஃபுல்லாகவே இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் மேலேயும் போகலாம் பட் ரெக்கவர் நல்லா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சப்ளைஸை வந்து எடுப்போம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, டிமாண்ட். ஓகேங்களா. ஃப்ளிப்பு, கீழே செகண்ட் பிரேக்கு. ஓகேங்களா. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையும் இதுவும் ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா. ரெண்டுமே நியூயார்க்கில் இருக்குது. ஸோ 5 minute. ஓகே, ரெண்டுமே நியூயார்க்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 2 டிமாண்ட்லேயும் ட்ரை பண்ணலாம். இதுவும் பவர்ஃபுல், ஈவன் இதுவும் பவர்ஃபுல், ரெண்டுமே பவர்ஃபுல். அப்போது ரெண்டுத்துலையுமே நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் பண்ணணும். ஓகேங்களா. மஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தே ஆகணும். ஸோ பார்த்துட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது 5 minute போவோம். 5 minute ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இதில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா, ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அப்போது
மோஸ்ட்லி நம்ம 1 மினிட்டுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ 1 மினிட்ல போயிட்டு நம்ம செல் பண்ணும்போது நம்மளோட டிபி வந்து எங்கே விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்மளால் ஈஸியாக பிடிக்க முடியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் போங்க. டெய்லியில் இந்த சப்ளை மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்தால் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி இந்த லோவில் தான் இருக்குது. இந்த லோவை அடிச்சிருவான். ஆனால் நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். என்ட்ரி எடுத்துட்டதுக்கப்புறமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ என்னோடய யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.